ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பீம் ஆப்பை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அப்புறமா வந்து கரண்ட் பில், மொபைல் பில், ரீசார்ஜ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பீம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பீம் பிஹெச்ஐஎம் அந்த மாதிரி டைப் பண்ணாலே போதும், வந்துடும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சரி, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே வந்து இங்கிலீஷே நான் சூஸ் பண்ணுறேன். கீழே வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அலோ, திரும்ப அலோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து என்னோடய மொபைலில் நான் 2 சிம் கார்டு போட்டிருக்கேன். அதில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எந்த மொபைல் நம்பர் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம வந்து மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ சிம் 1, சிம் 2, நான் வந்து சிம் 2 வந்து பேங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து சிம் 2 வந்து சூஸ் பண்ணுறேன். கீழே வந்து ப்ரொசீட், ஓகே. பாஸ்கோடு வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஒரு பாஸ்கோடு வந்து வைக்கணும். நான் வந்து என்னோடய பாஸ்கோடு வந்து கொடுக்குறேன். பில்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராட்பேண்ட், போஸ்ட்பெய்ட், கேபிள் டிவி, டிடிஹெச், கேபிள் டிவி, டிடிஹெச், ஏர்டெல், டிஷ், சன் டைரக்ட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி, கேஸு, ஹெல்த் இன்சூரன்ஸ், இண்டியன் போஸ்ட்பெய்ட், பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.